ஒரு கைப்பிடி அளவு சீட்ஸ் போட்டிங்கன்னா கூட ஒரு 5 செகண்ட்ஸ்லயே நமக்கு ஆயில் தனியா வந்துரும், வேஸ்டேஜஸ் தனியா வெளில போயிடும். ஓகே, போட்ட உடனே செகண்ட்லயே வந்து எஸ், ஒரு 5 செகண்ட்ஸ்லயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. சூப்பர். இதுல வரக்கூடிய வேஸ்டேஜஸ்ல ஒரு சிங்கிள் டிராப் என்ன பிசுபிசுப்பு கூட இருக்காது, கம்ப்ளீட்டா கையை காட்டுங்க சார். கைஸ், அதுல இருந்து எடுக்கிற ஆயில் தான் இது. கடல் தண்ணியில கூட வாஷ் பண்ணலாம், துருப்பிடிக்காது சார். இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வகையான ஆயில் எடுக்கலாம் சார். கடல் எண்ணெயில இருந்து நல்லெண்ணெய், தேங்காய், பாதாம் ஆயில், கடுகு எண்ணெய், சூரியகாந்தி, ஆமணக்கு, அதே மாதிரி முருங்கை சீட்ல கூட ஆயில் எடுக்கலாம். இந்த செட்டு தனியா கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். டோட்டல் யூனிட்ல இது 2 மட்டும் தான் நம்ம கழட்டி க்ளீன் பண்ண போறோம். மற்றபடி மிஷின்ல டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது. நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்கு. அதுவும் ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ஒரு 200 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். ஸோ ஹாய் guys, வெல்கம் டு ராஜாஸ் vlog. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான வீடியோ பண்றதுக்காண்டி அண்ட் இன்ஃபர்மேட்டிவான வீடியோ பண்றதுக்காண்டி நம்ம வந்து கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நானோ ஆயில் மேக்கருங்கிற ஒரு கம்பெனிக்கு தான் கைஸ் வந்திருக்கோம். ஸோ இவங்களுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ஒரு ஷார்ட்ஸ்ல நல்லா வைரலா போனுச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை பத்தின ஃபுல் டீட்டெயில் வந்து பார்க்க போறோம். இது என்ன மிஷின் பார்த்தீங்கன்னா வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி உங்களுக்கு வந்து ஒரு மிக்ஸி, கிரைண்டர், வாஷிங் மிஷின்லாம் இருக்கோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு ஆயில் மேக்கர் மிஷின் வந்து கம்பல்சரி இருக்கணும். ஸோ ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டோட எல்லா பர்பஸ்க்கும், நம்ம சமையல் பர்பஸ்க்கு நம்ம வந்து ஆயில் யூஸ் பண்ணுறோம். அது வந்து கடலெண்ணெயாக இருக்கட்டும், நல்லெண்ணெயாக இருக்கட்டும், தேங்காய் எண்ணெயாக இருக்கட்டும், எல்லா ஆயிலுமே வந்து யூஸ் பண்ணுறோம். அது எல்லா சமையலுக்கும் யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல குவாலிட்டியாக இருக்கும். நம்ம ஒரு கடையில் போய் வாங்குறோம் அப்படின்னா அந்த ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கலப்படமான விஷயங்கள்லாம் இருக்கலாம். அந்த மாதிரியான கலப்படம் இல்லாமல் நம்மளே நம்ம வீட்டில் செய்கிற மாதிரியான ஒரு ஆயில் மேக்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர்ல இருக்கக்கூடிய நானோ ஆயில் மேக்கிங் மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓனா மேனுஃபேக்சர் பண்ணி இதை வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை பற்றின ஃபுல் டீடைல்ஸ் சார் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறாங்க. ஸோ சார் வந்து ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்லட்டும், நம்ம பார்க்கலாம். ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஃபைன் சார், நீங்க எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். ஸோ லாஸ்ட் டைம் நம்ம ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம், ரொம்ப நல்லா வைரலா போனுச்சு. கண்டிப்பா. ஸோ இந்த டைம் வந்து பாத்தீங்கன்னா அதோட மிஷினை பத்தி ஃபுல் டீடைல்டா வந்து நம்ம பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். ஸோ நம்மளோட கம்பெனியை பத்தி, நம்ம கம்பெனியில் என்ன ப்ராடக்ட் வச்சிருக்கோங்கிறத பத்தி கொஞ்சம் டீடைலா சொல்லிடுங்க சார். நம்ம நானோ ஆயில் மேக்கர் பார்த்தீங்கன்னா டொமஸ்டிக்ல இருந்து கமர்ஷியல் வரைக்கும் நிறைய மிஷின்ஸ் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அப் டு ஒரு 15 மாடல்ஸ் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ டொமஸ்டிக் மட்டும் பார்த்தீங்கன்னா தனியாக 3 மாடல்ஸ் பண்ணியிருக்கோம். அது போக செமி கமர்ஷியலில் வந்து லோ பட்ஜெட்ல பண்ணக்கூடியவங்களுக்கும் நிறைய மிஷின்ஸ் நம்ம இருக்கு. ஸோ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். ஓகே சார், இதுல வந்து என்னென்ன டைப் ஆஃப் ஆயில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணலாம் சார்? சார் இதுல வந்து கிட்டத்தட்ட ஒரு 30-40 வகையான ஆயில் எடுக்கலாம் சார். கடல் எண்ணெயில இருந்து நல்லெண்ணெய், தேங்காய், பாதாம் ஆயில், கடுகு எண்ணெய், சூரியகாந்தி, ஆமணக்கு, அதே மாதிரி முருங்கை சீட்ல கூட ஆயில் எடுக்கலாம். இன்னொன்று சொன்னா சர்ப்ரைஸ் ஆவீங்க, மிளகா விதை இருக்கு இல்லையா, வரமிளகா, அதுலயா? எஸ், அதுல எல்லாம் ஆயில் இருக்கு. கண்டிப்பா. அதுல எடுக்கக்கூடிய ஆயில் வந்து பாத்தீங்கன்னா சைனீஸ் ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ எங்க கிட்ட வாங்கி மிஷின் யூஸ் பண்ணிட்டு இருக்கவங்க இருக்காங்க. அந்த பர்பஸா சில்லி ஆயில் எடுக்கிறவங்க கூட இருக்காங்க. சரி சார், இந்த மிஷின் யாருக்கெல்லாம் யூஸ் ஆகும் சார்? சார் ஒவ்வொரு வீட்லயும் மிக்ஸி கிரைண்டர் மாதிரி கம்பல்சரி எல்லாத்து வீட்லயும் இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட். இன்னைக்கு வெளியில வாங்கக்கூடிய ஆயில் 99% ஆக்சுவலி அது ஒரு சில கரெக்டாக கொடுக்குறாங்க, அதனால அந்த 1% விட்டுருவோம். ஸோ 99% ஆஃப் ஆயில் வந்து வெளியில வாங்குறது பயந்து தான் வாங்குறாங்க. வாங்குறது கரெக்டாக இருக்குமா, இது ஒரிஜினலாக இருக்குமான்னு சொல்லி வாங்குற எல்லாத்துக்குமே இது பார்க்கக்கூடிய ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஆமான்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அந்த அளவுக்கு வந்து கலப்படம் நிறைய இருக்கு. ஸோ இன்னைக்கு நம்பர் 1 உணவுப் பொருள் கலப்படத்தில் பார்த்தீங்கன்னா ஆயில் தான் இருக்கு. ஸோ அதை கரெக்ட் பண்ணாலே நம்ம ஃபேமிலியில் ஒரு பாதி ஹெல்த் இஷ்யூஸை நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஸோ இந்த டொமஸ்டிக் மிஷின்ஸ் வீட்டுக்கு வாங்கி வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரீ டைம்ல மாசத்துக்கு, இது வந்து டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய ப்ராடக்ட்ல மாசத்துக்கு 1 தடவையோ 2 தடவையோ தான் யூஸ் பண்ணுவீங்க. பட் அவசியம் உங்க வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். எல்லா வீட்லயும் எப்படி மிக்ஸி, கிரைண்டர்லாம் இருக்கோ அந்த மாதிரி ஆயில் எக்ஸ்ட்ராக்டர் மிஷின்ங்கிறது கம்பல்சரி இருக்க வேண்டிய ஒரு மிஷின். கண்டிப்பா. ஏன்னா எல்லா சமையலுக்குமே ஆயில்ங்கிறது கம்பல்சரி யூஸ் பண்றோம். ஸோ ஹெல்த்தோட ஆயில்ங்கிறது ரொம்ப ஒரு மிக்ஸ்டான ஒரு விஷயம். கம்பல்சரி அந்த ஆயில்ங்கிறது நல்லா ஹெல்த்தியா இருக்கணும். அப்போ இந்த மிஷின் கம்பல்சரி தேவை. கண்டிப்பா. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இதுல உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். இப்போ வந்து ஜஸ்ட் இதுல ஸ்விட்ச் ஆன் பண்ணிட்டு ஒரு கைப்பிடி அளவு சீட்ஸ் போட்டீங்கன்னா கூட ஒரு 5 செகண்ட்ஸ்லயே நமக்கு ஆயில் தனியா வந்துடும், வேஸ்டேஜஸ் தனியா வெளில போயிடும். ஓகே, உள்ள போயிடுச்சா சார்? போயிடுச்சு. அரைச்சிட்டு இருக்கு பாருங்க. எம்டிஆர் கண்டி பாஸ்ட் 2-3 டாப்ஸ் ஆயில் வரும். அதுக்கப்புறம் வேஸ்டேஜஸ் இங்க வர ஆரம்பிச்சிடும், ஆயில் கீழே வர ஆரம்பிச்சிடும். வர ஆரம்பிச்சு போட்ட உடனே செகண்ட்லேயே வந்து எஸ், ஒரு 5 செகண்ட்ஸ்லேயே உங்களுக்கு வர ஆரம்பிச்சு. அதோட சக்கையெல்லாம் இங்கிட்ட வந்துடும், ஆயில் உள்ள போயிடும். எஸ். நம்ம எவ்வளோ குவான்டிட்டி சார் அடுத்த டைம்ல போடலாம்? இதில் ஃபுல்லாக லோட் பண்ணிக்கலாம் சார். நம்ம ஜஸ்ட் பாருங்க அப்படியே ஃபுல்லாக கொட்டிக்கலாம் சார். ஒன்றா போட்டுக்கலாம். ஜஸ்ட் 1 கிலோ ஃபுல்லாக வேணாலும் நம்ம போட்டுக்கலாம். சூப்பர். வீடியோஸில் ஸ்டார்ட் பண்ணணும் ஒரு அளவாக போட்டிருக்கேன். எப்படி கைஸ், எப்படி ஆயில் வருதுன்னு பாருங்க. அழகா வந்துட்டு இருக்கு. இங்கிட்டு தனியா சக்கா வந்துட்டு இருக்கு. சூப்பர். இதுல வரக்கூடிய வேஸ்டேஜஸ்ல ஒரு சிங்கிள் டிராப் என்ன பிசுபிசுப்பு கூட இருக்காது, கம்ப்ளீட்டா கையை காட்டுங்க சார். இங்க பாருங்க எவ்வளவு ட்ரையா இருக்கு. நீங்க டிஷ்யூ பேப்பர் வச்சு எடுத்தா கூட உங்களுக்கு அதுல ஆயில் வராது.
கண்டிப்பா எந்த அளவுக்கு ஆயில் நல்லா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுதுன்னு பாருங்க. நீங்க எந்த மில்லு ரைஸ் மில்லு இது மாதிரிலாம் போயிட்டு ஆயிலை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும் அவசியம் கிடையாது. கடையில் வீட்டு பக்கத்தில் இருக்குங்களோ அது மாதிரி தேவையில்லை. இது மாதிரி ஒரு மிஷினை வாங்கி வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய் எல்லாத்தையும் பண்ணலாம் சார். தேங்காய் மட்டும் கட் பண்ணி போடுற மாதிரி இருக்கணும் சார். ஓகே. என்ன ரீசனா இதுல நமக்கு வந்து எள்ளும் அரைக்கணும், கடுகு அரைக்கணும், கருஞ்சீரகமும் அரைக்கணும் போது அந்த கேப் சின்னதாக தான் இருக்கும். ஸோ அப்போ தேங்காய் தான் இருக்கிறதுலே பெரிய ப்ராடக்ட். தேங்காய் மட்டும் நம்ம சின்னதாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி அது கொப்பரை தேங்காய் ஈஸியாக கையிலே பிக்கலாம் சார். அது எப்படி ஈஸியாக கட் பண்றது சின்னதாக அது ஈஸியாக மிஷின் வச்சு சும்மா சாரி கட்டரை வச்சு பண்ணிக்கலாம் சார். அது எப்படின்னு நாங்களே சொல்லி கொடுத்துறோம். பரவாயில்ல இந்த மாதிரி பண்ணா ஈஸியா இருக்கேன்னு நிறைய கஸ்டமர் சொல்றாங்க. சூப்பர் சூப்பர் சூப்பர். ஸோ கைஸ் பாருங்க, ஒரு கடலை எண்ணெய் வந்து எப்படி எடுக்கிறோன்றது அழகா எக்ஸ்ட்ராக்ட் ஆகிட்டு இருக்கு, சூப்பரா வந்துட்டு இருக்கு. இப்போ இதுல வரக்கூடிய ஆயில் வந்து கொஞ்சம் ஃபைன் ஃபைபர்ஸ், அதாவது கடலையோட சத்து, நார் சத்துக்கள் எல்லாம் கலந்துதான் ஆயில் இருக்கும். ஒரு எடுத்து ஆயில வந்து ஒரு 4-3 hours வச்சிருந்தீங்கன்னா தெளிஞ்சு இந்த மாதிரி வந்துடும். ஓ, இந்த மாதிரி வந்துடும். எஸ் கைஸ், அதுலேருந்து எடுக்கிற ஆயில் தான் இது. எப்படி தெளிவாக இருக்குன்னு பாருங்கள். எப்படின்னா நீங்கள் உடனே வந்து அந்த ஆயிலை வந்து நீங்கள் எடுக்கும்போது கொஞ்சம் கலந்த மாதிரி தான் இருக்கும். அது கொஞ்சம் நேரம் விட்டீங்கன்னா அது ஃபில்டர் ஆகி அதோட படிமம்லாம் ஏன் அது கலந்த மாதிரி இருக்குன்னா இது கோல்ட் ப்ரெஸ் மிஷின். ஓகேங்களா? ஹாட் ப்ரெஸ் மிஷின்னா உங்களுக்கு ரோட்டரி மாதிரியான பெரிய மிஷின்ல தான் ஹாட் ப்ரெஸ்ல வரும். இது கோல்ட் ப்ரெஸ் மிஷின்ல எல்லாமே இப்போ மரச்செக் ஆகட்டும், நம்ம மிஷின் ஆகட்டும், அந்த ஃபைன் ஃபைபர்ஸ் எல்லாம் கலந்து கலங்களாக தான் ஆயில் வரும். அதை நம்ம அதுக்கு ஃபில்டர் பண்ணுங்கிற அவசியம்லாம் இல்லை. ஒரு 4-5 மணி நேரம் வச்சிங்கனாலே போதும், அது தெளிய ஆரம்பிச்சிடும். இன்னைக்கு எடுக்கிற ஆயில் நாளைக்கு வந்து நல்லா தெளிஞ்சிடும். சரி சார், இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்எஸ் மெட்டலாக இருக்குது. எஸ். ஸோ மெட்டல் இருக்கிறது கொஞ்சம் ஹெல்த்தியானதா? மெட்டல் யூஸ் பண்ணும்போது ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபுட் கிரேட் மெட்டீரியல் தான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். 316 and 304 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். துருப்பிடிக்காது, துருப்பிடிக்கிற சான்ஸே இல்லை. நீங்கள் இதில் வாஷ் பண்ணக்கூடிய ஐட்டம் கூட நான் கழட்டி காட்டுறேன். நீங்கள் கடல் தண்ணியில் கூட வாஷ் பண்ணலாம், துருப்பிடிக்காது கண்டிப்பா. அதனால அந்த பிரச்சனை எதுவும் இல்லை. எதுவும் சரி சார், மெட்டலால பண்ணும்போது அதில் ஒரு ஹீட் ஜென்ரேட் ஆகும், அதனால எதுவும் பிரச்சனை இருக்கா? சரி, இப்போ என்னன்னா மெட்டல் டு மெட்டல் வந்து உரையிறது கிடையாது. மெட்டலுக்கும் 2 மெட்டலுக்கு இடையில வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேப்ல நசுக்கி பிழிகிறதுனால தான் உங்களுக்கு இந்த ஆயில் வரும். உங்களுக்கு இது கிளீனிங் ப்ராசஸ் சொல்லிட்டு அது எப்படி ப்ராசஸ் பண்ணுதுங்கிறத சொல்லிடுறேன் சார். இப்போ நான் இதுல வந்து 1 கிலோ கடலையை போடும்போது எவ்வளவு ml கிடைக்கும் சார் ஆயில்? 40 to 45% ஆஃப் ஆயில் வரும். கடலை எள்ளுலாம் பார்த்தீங்கன்னா ஒரு 40 to 45%. ஏன்னா அவ்வளவுதான் இருக்கும் அதுல. ஓகே ஓகே. அது இருக்க கம்ப்ளீட்டா பிழிஞ்சது. இப்போ நான் உள்ள போட்ட சீஸ்ல ஆயில் இருக்கிறப்போ வரக்கூடிய வேஸ்ட் தான் இது. சரி, இதெல்லாம் என்ன சார், இது வேஸ்ட் தானா? என்ன பண்ணலாம்? கண்டிப்பா இது வேஸ்ட் கிடையாது சார். இது வந்து கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு கோல்டு மாதிரி தான். ஏன்னா இது ஃபுல்லி புரோட்டீன். இப்போ நம்ம இதுல ஆயில ரிமூவ் பண்ணியாச்சு. ஃபுல்லி புரோட்டீன் தான். இப்போ ஜிம்ல யூஸ் பண்ணக்கூடியவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா புரோட்டீன் பவுடர்ஸ் நிறைய காசு கொடுத்து வாங்குவாங்க. இதுல இருக்கக்கூடிய புரோட்டீன்ஸ் வந்து அதுக்கு ஈக்குவலா கூட இருக்கும். ஓகே ஓகே. இதுல சாப்பிடலாமா? டைரக்டா சாப்பிடலாம் சார். நீங்க சாப்பிட்டு காட்டுங்க. என்ன சார் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க? கடலை தான் இல்ல, அதுலேருந்து ஆயில் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளில வந்திருக்கு. நீங்க கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க, அப்போ நல்லா இருக்குன்றீங்க. இன்னும் கொஞ்சம் அள்ளி சாப்பிடுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு டெம்ப்ட் பண்ணும். நல்லா இருக்கே, வடகம் மாதிரி. அப்படியே சாப்பிடலாம். குழந்தைகளுக்கு கரும்பு சக்கரை, வெல்லம், அந்த மாதிரி ஸ்வீட் கலந்து கூட நம்ம கொடுக்கலாம். சட்னி பண்ணலாம். சட்னி பண்ணலாம். கடலை பர்ஃபி பண்ணலாம், பாகு காய்ச்சி, கடலை உருண்டை, இந்த மாதிரி என்ன வேணா பண்ணலாம். இல்ல ஆடு மாடு கோழிகளுக்கு தீவனமா போடலாம், செடிகளுக்கு உரமா போடலாம். வா வா வா. இது வேஸ்டே கிடையாது. வேஸ்டே கிடையாது. நம்ம மிஷின்ல எடுக்கக்கூடிய ஆயிலும் நம்ம யூஸ் இதே நம்ம கடையில அது மாதிரி கொடுத்து வாங்குறோம் அப்படின்னா அப்ப அது வேஸ்ட் ஆகுமா? அவங்க சார் கடையில வாங்குறது வந்து பாத்தீங்கன்னா அது மாட்டுக்கு மட்டும்தான் கொடுப்பாங்க. அது வேணும் ஃபுல்லா பிழிஞ்சு எடுக்கிற மாதிரி பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க 2-3 தடவை திருப்பி போட்டு பண்ணுவாங்க. இது நம்மளோட சிங்கிள் ப்ராசஸ்லயே கம்ப்ளீட்டா எடுத்துரும். ஓகே. அதனால அந்த ஒரு இஷ்யூ கிடையாது. சூப்பர் சார். இப்போ இதை யூஸ் பண்றதுல இதை நான் எப்படி க்ளீன் பண்றதுங்கிறது காட்டுறேன். இப்போ ரன் ஆயிட்டு இருந்தனால இந்த மிஷினை காட்டுறேன். எஸ், மிஷினை யூஸ் பண்றதை விட க்ளீன் பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸி சார். ஜஸ்ட் இந்த மேல இருக்கிற ஹாப்பர் தனியாக எடுத்துக்கலாம். இந்த சைடில் மேலே தூக்கிட்டீங்கன்னா இதுதான் நமக்கு அரைக்கக்கூடிய யூனிட். ஜஸ்ட் இதை வந்து பாட்டில் முடியாத வாட்டர் பாட்டிலோட ஓப்பன் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதை லூஸ் பண்ணி விட்டுட்டீங்கனாலே போதும். இந்த செட்டு தனியாக கழட்டி வாட்டர் வாஷ் பண்ணிக்கலாம். டோட்டல் யூனிட்ல இது 2 மட்டும் தான் நம்ம கழட்டி க்ளீன் பண்ண போறோம். மற்றபடி மிஷினில் டிஸ்டர்ப் பண்றதுக்கு ஒன்றுமே கிடையாது. நம்ம இந்த ஹாப்பர் ஃபனல் வழியா போடக்கூடிய சீடு இந்த மோட்டர் யூனிட்டுக்குள்ளெல்லாம் வராது. இந்த ஹோல்ஸ் வழியா நேராக இங்கே தான் வரும். ஓகே. ஸோ இங்கே வரக்கூடிய சீடை இது மோட்டரோட அட்டாச் ஆகிட்டு இந்த பார்ட் ரொட்டேட் ஆகிட்டு உள்ளே இழுத்துட்டு போய் நசுக்கி பிழிஞ்சு இந்த கேப் வழியா ஆயில் வெளியில வந்துடும். இது 2 இடையில ஒரு 0.5 mm தான் கேப் இருக்குங்க. ஸோ இந்த அவுட்டர் கேப் வழியா தான் இந்த புண்ணாக்குன்னு சொல்லக்கூடிய வேஸ்ட் வெளியில வருது. அதனால அதுல ஒரு சிங்கிள் ட்ராப் என்ன பிசு கூட உங்களுக்கு இருக்காது. சிம்பிளா சொல்லணும்னா உங்களுக்கு இந்த கரும்பு மிஷின்ல ஜூஸ் பிழியுது இல்லையா, அந்த ரொட்டேட்டருக்கு இடையில தான் கரும்பு விடுறாங்க. அந்த மாதிரி இந்த ராடுக்கும் இந்த டியூபுக்கு இடையில தான் அந்த சீட்ஸ் நசுக்குது. அதனால உங்களுக்கு அதுல ஹீட்லாம் வராது. நார்மலா செக்கில் அரைக்கிற ஹீட்டை விட இதுல உங்களுக்கு கம்மியா தான் வரும். அந்த உராய்வில் ஏற்படக்கூடிய வார்ம்னஸ், லைட் வார்ம்னஸ் மட்டும் தான் உங்களுக்கு வரும். இப்போ வந்து எள்ளு, கடுகு மாதிரியான விஷயங்கள்லாம் போட்டா எந்த அளவுக்கு அது கண்டிப்பா சார் பெரிய ஐட்டம் மட்டும் இல்லை, சின்ன ஐட்டம் வரும் உங்களுக்கு. ஏன் இது உங்களுக்கு வந்து எள்ளும் போட்டே காமிச்சிடுறேன். ஸ்விட்ச் ஆன் பண்றோம் பாருங்க, எள்ளு தான் வந்துருச்சு சார். ஓ வாவ், எஸ், இங்கே பாருங்க எப்படி வருது, அழகாக பிரிஞ்சு வந்துட்டு இருக்கு ஆயிலு.
ஏன்னா இதுலேயும் ஒரு சிங்கிள் ட்ராப் எண்ணெய் பிசு பிசுப்பு இருக்காது, கம்ப்ளீட்டாக முடிஞ்சு. எள்ளு மட்டும் இல்லை சார், உங்களுக்கு வந்து கடுகு கருஞ்சீரகம் நிறைய ஐட்டம்ஸ் நம்ம பண்ணிக்கலாம். அப்படி இதில் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் கொஞ்சம் ரொம்ப நேரம் ஓடுமா, கரண்ட் கன்சூம் ஜாஸ்தி ஆகுமா, நிறைய டவுட்ஸ் இருக்கும். நார்மல் 5 amps ப்ளக் பாயிண்ட் தான், சிங்கிள் பேஸ் தான், நார்மல் 5 amps ப்ளக் பாயிண்ட் தான். எவ்வளோ யூனிட் எடுக்கும் அது சார்? 2.5 மணி நேரம் ஓடுனா தான் ஒரு யூனிட் கன்சப்ஷன் பண்ணும். உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக இந்த மிஷின் நீங்கள் 4 மணி நேரம் வேணாலும் ரன் பண்ணலாம். ஆனால் இது வீட்டு பர்பஸ்க்கு மட்டும். இந்த மாடலும் சரி, இந்த மாடலும் சரி, உங்களுக்கு வீட்டு பர்பஸ்க்கு மட்டும்தான். இந்த மாடல்லாம் எம்ஆர்பி 22,000, 27,000. அடுத்து இது கொஞ்சம் செமி கமர்ஷியலாக யூஸ் பண்ணலாம். இந்த மாடல்லாம் 32,000 இருக்குது. நான் சொல்கிறது எம்ஆர்பி தான். நம்ம வீடியோ பார்த்துட்டு வர்றவங்களுக்கு ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் இருக்குது. அதுவும் ஃபஸ்ட்டு வரக்கூடிய ஒரு 200 கஸ்டமர்ஸ்க்கு மட்டும்தான். அதை நான் தெளிவாக சொல்லிடுறேன், ஓகேங்களா? ஸோ இந்த மாடல்லாம் ஒரு வீட்டிலேருந்துட்டு ஒரு சின்ன பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன், ஒரு ஹவுஸ் ஒய்ஃப்ஸ் ஆகட்டும், இல்லை ஏஜ்டு பர்சன்ஸ் ஆகட்டும், ரிட்டையர்மெண்ட் லைஃப்பில் வந்து நான் ஒரு சின்னதாக ஒரு ஏர்னிங் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த மிஷின் எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு 4-5 லிட்டர்ஸ் எடுத்து ஆயில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த மிஷின் பண்ணலாம். எவ்வளோ நேரம் ஓடணும் சார்? இந்த மிஷினை கன்யூஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 5 to 10 லிட்டர்ஸ் வரைக்கும் மேக்ஸிமம் பண்ணலாம். ஒரு ரெகுலர் ஒரு 5 லிட்டர்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களுக்கு இந்த மிஷின் ஓகே ஆகும். இல்லை அதுக்கப்புறம் எனக்கு பிஸ்னஸ் பிக்கப் ஆயிடுச்சுன்னா நான் ஜாஸ்தியாக ஒரு 10 லிட்டர்ஸ் எபோ வேணும், எனக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வேணும், 50 லிட்டர்ஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்தடுத்த மாடல்ஸ் நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த மாடலில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டினியூஸாக நீங்கள் 5 hours 6 hours வரைக்கும் ரன் பண்ணலாம். பர் ஹவருக்கு 2 லிட்டர்ஸ் வரைக்கும் நீங்கள் ஆயில் எடுத்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் செமி கமர்ஷியல் மாடல். ஆக்சுவலி இது பர்பஸாக நாங்கள் ஒரு ஹோட்டல் மெஸ் சின்ன கேண்டீன் மாதிரி வச்சுருக்கவங்களுக்காக பண்ணாதான் இந்த மாடல். இல்லை நான் ஆயில் எடுத்து சேல்ஸ் பண்ணோம், எனக்கு வந்து ஸ்டார்ட் அப்லேயே வந்து ஒரு நாளைக்கு எனக்கு ஒரு 15 லிட்டர் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இன்னும் வேற இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடல் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, இதில் வரக்கூடிய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட பிளாக்காக இருக்கிற மாதிரி தெரியும். உங்களுக்கு தெளிஞ்சதுன்னா இந்த கலரில் வந்துடும். நல்லெண்ணெய் வந்துடும். நல்லெண்ணெய், பியூர் நல்லெண்ணெய். இதில் நீங்கள் வெல்லம் கருப்பட்டி எந்த வித சைடு இன்கிரீடியன்ஸும் சேர்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒன் அண்ட் ஒன்லி எள்ளு மட்டும் போட்டிங்கன்னா போதும். இதில் கசப்பு வராது. அதுதான் நம்மளோட மிஷினோட ஸ்பெஷாலிட்டி. இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா NS800 சொல்லிட்டு நம்மளோட பேசிக் மாடல். அது ஃபார் கமர்ஷியல் பர்பஸ். கமர்ஷியல் மிஷினில் இதுதான் பேசிக் மாடல். இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர்ஸ் வரைக்கும் எடுத்து ஆயில் சேல் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை என்கிட்ட ஒரு தோப்பு இருக்குது, இல்லை ஒரு 10 தென்னை மரம் இருக்குது, ஒரு 5 தென்னை மரம் இருக்குது, நான் தேங்காய் அதிகமாக யூஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த மாடல் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த மாடலில் டொமஸ்டிக்கு கொஞ்சம் வால்யூமாக யூஸ் பண்ணுறவங்களும் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இது பேசிக் மாடல். இதுலேருந்து உங்களுக்கு அப் டு ஒரு நாளைக்கு 50 லிட்டர் எடுக்கிறது, 100 லிட்டர் எடுக்கிறது, ஏன் ஒரு நாளைக்கு 2 டன் அரைக்கிற வரைக்கும் கமர்ஷியல் யூசேஜஸ்க்கு நம்மகிட்ட மிஷின்ஸ் இருக்குது. ஒன் அண்ட் ஒன்லி நம்ம மட்டும்தான் மேனுஃபேக்சரிங் இங்கே கோயம்புத்தூரில் பண்ணுறோம். 13 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ மார்க்கெட்டில் சைனா ஐட்டம்ஸ் ஆன்லைனில் நிறையா இருக்கும். அதை பார்த்துட்டு என்னோட சைனா ஐட்டம் விலை கம்மியாக இருக்குது, இவங்ககிட்ட ஜாஸ்தியாக இருக்க மாதிரி இருக்குன்னு ஒரு சிலர் ஃபீல் பண்ணலாம். 100% இது கோயம்புத்தூர் ப்ராடக்ட் மட்டும்தான். அது சைனா ஐட்டத்துக்கும் நம்மளோட மிஷினுக்கும் நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குது. அது உங்களுக்கு எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுக்குறேன். டவுட்ஸ் இருக்கிறவங்க எங்களுக்கு டைரெக்டாக கால் பண்ணுங்கள். இந்த மிஷின் வேணுங்கிறவங்க கீழே இருக்க இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். இல்லை நம்மளோட வெப்சைட்டில் போய் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணலாம். டைரெக்டாக கால் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு வர 200 மெம்பர்ஸ்க்கு வந்துட்டு உங்களுக்கு பெஸ்ட் ஆஃபர் பண்ணி கொடுக்குறோம்.